Hi, welcome to the squad. This is Kodaivo. And போன எபிசோட் ஆஃப் த ஜாவாஸ்கிரிப்ட் சீரீஸில் நம்ம நம்பர் டேட்டா டைப் அப்படின்னா என்னென்னு பார்த்துருந்தோம். அண்ட் அதோட எண்டில் நான் ஒரு ட்ரிவியா கொஷின் கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா 543 + 245 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளோட டைப் என்ன அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறது தான் வந்து ட்ரிவியா கொஷினாக இருந்துச்சு. இப்போ அதை வந்து எப்படின்னு சால்வ் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வேரியபிள் தேவை. ஸோ லெட் சம் அப்படின்னு எழுதிக்கிறேன். அண்ட் அதில் வந்து நம்ம 543 + 245 நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ லெட் சம் இஸ் ஈக்குவல் டு 543 + 245. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதோட டைப்பை பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து console.log அதில் டைப் எப்படி பிரிண்ட் பண்ணுவோம், டைப் ஆஃப் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு வேரியபிளோட நேம் அடிச்சிங்க அப்படின்னா அதுதான் டைப் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இது வந்து இந்த எபிசோடுக்குள்ள கோடு, இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட டைப் வந்து நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஆக்சுவலாக இந்த எபிசோடில் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கான்செப்ட்டுக்கு போயிடலாம். இதுதான் செகண்ட் டேட்டா டைப் இன் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் அதோட பேர் வந்து பிக் இன்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த பிக் இன்ட் எதுக்கு நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? பிக் இன்ட்டும் வந்து நம்பர்ஸை சேவ் பண்ணுறதுக்கு தான், ஜஸ்ட் லைக் நம்பர் டேட்டா டைப். ஆனால் பிக் இன்ட் வந்து பெரிய நம்பர் எல்லாத்தையும் சேவ் பண்ணும். பேர்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஆப்வியஸான விஷயம்தான். ஸோ பெரிய நம்பர் அப்படின்னா என்ன, நான் இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா 2^53 - 1. ஓகே, நான் அதை கமெண்ட்லேயே போட்டுக்கிறேன். 2^53 - 1 இந்த நம்பரை விட பெரிய நம்பர் நம்ம சேவ் பண்ணணும்னு விருப்பப்பட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம பிக் இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். நம்பர் டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ண அந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணு இது வரைக்கும் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ட நம்மளே சொன்னது கிடையாது. இதுதான் யூஸ் பண்ணணும் நீ அப்படின்னு சொன்னது கிடையாது. நம்மளே ஒன்று கொடுத்தோன்னா அதுவே ஒன்று டேட்டா டைப் அசியூம் பண்ணிக்கும், டைப் ஆஃப் போட்டு நம்ம கண்டுபிடிச்சி தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம பிக் இன்ட் யூஸ் பண்ணணுங்கிறத ஒரு மாதிரி நம்ம அதை சொல்ல தான் போகிறோம். ஏன் அப்படிங்கிறத முதல்ல நான் வந்து சொல்கிறேன். இந்த 2^53 - 1ங்கிற வேல்யூ தான் இது. ஓகேவா? இங்கே ஒரு பெரிய நம்பர் இருக்கு இல்லையா, இதை என்னால் மனப்பாடம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிட்டேன். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜென்ரலாக நம்பர் டேட்டா டைப்பில் இருக்கிறப்ப இந்த 2^53 - 1 வரைக்கும் அந்த நம்பர் ரீச் ஆகிற வரைக்கும் நீங்கள் என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணாலும் எந்த பிரச்சனையுமே இருக்காது நம்பர் டேட்டா டைப்பில். ஆனால் இதை தாண்டி போகிறப்ப அதால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதுக்கு கொடுத்த மெமரியை விட நிறைய மெமரி தேவைப்படுது இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் சில எரர்ஸ் வந்து கொண்டு வருது. என்ன அப்படின்னா, இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேனே, இந்த இடத்துல இந்த நம்பரும் சேம் நம்பர் இல்லையா? இந்த பிரிண்ட் லைனில் console.logல நான் என்ன கொடுத்துருக்கேன், +1 கொடுத்துருக்கேன், ரெண்டாவதுல +2 கொடுத்துருக்கேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் அவுட்புட் கொடுத்துருக்கு. ஓகேவா? +1 என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு காமிச்சிருச்சு, ஆனால் +2 என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு காமிக்காமல் போன +1ல் இருக்கிற அதே வேல்யூவே திரும்ப கொண்டு வருது. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக இதில் இருக்க பிரச்சனை. சாதாரண நம்பர் டேட்டா டைப்பில் இருக்கிறப்ப இந்த நம்பருக்கு மேலே அதால் என்ன ப்ராசஸ் பண்ணாலும் இப்படி தான் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று பண்ணி காட்டுறேன். இப்போ இதை நான் காப்பி பண்ணிட்டு அடுத்த லைன் போயிட்டு இந்த இடத்துல +2க்கு பதிலாக +3 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னு. 2க்கு அப்புறம் 4 போகுது. ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு இது கரெக்டாக பண்ணிடுச்சு, இது கரெக்டான ஆன்சர் கொண்டு வந்துடுச்சு. அண்ட் ரெண்டாவது இது வந்து ராங் ஆன்சர். அண்ட் இங்கே மூணாவது பார்த்தீங்கன்னா இது கரெக்ட் ஆன்சர். அப்போ இங்கே நோட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது, ஈவன் நம்பர்ஸில் இருக்கிறதெல்லாம் அது கரெக்டாக ஸ்டோர் பண்ணுது, ஆட் நம்பர்ஸில் இருக்கிறதெல்லாம் அதால் கரெக்டாக ஸ்டோர் பண்ண முடியல. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற இஷ்யூ. ஸோ இதனால தான் நம்ம பிக் இன்ட்டுக்கு போகிறோம். அண்ட் இந்த ஒரு கான்செப்ட் நான் எதுக்கு இது ஈவன் ஆட் கரெக்டாக இருக்குங்கிறத சொல்கிறேன் அப்படின்னா, நாளை இப்போ உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்வியூஸ் போகிறீங்க, ஜாவா ஸ்கிரிப்டில் அவங்க இன்டர்வியூ கொஷின் கேட்குறப்ப இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கொஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ சாதாரண நம்பர் டேட்டா டைப்போட லிமிட் வந்து 2^53 - 1 அண்ட் அதுக்கப்புறம் அதில் நீங்கள் 1 ஆட் பண்ணால் 2 ஆட் பண்ணால் இந்த மாதிரி தான் இஷ்யூ வரும். ஈவன் நம்பர் தான் இருந்தால் கரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஆட் நம்பராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது மறுபடியும் ஈவன் நம்பர் தான் கொடுக்க போகுது. ப்ரீவியஸ் ஈவன் நம்பர் என்னவோ அதுதான் வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து இஷ்யூ. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிக் இன்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஆப்வியஸான ஆன்சர் தான். பிக் இன்ட்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்கே லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இந்த லிமிட் இஸ் ஈக்குவல் டு இந்த நம்பரை நான் சேவ் பண்ணுறேன்.
ஓகே, இந்த நம்பரை சேவ் பண்ணுறேன். அண்ட் இந்த இடத்துலலாம் இதுக்கு பதிலாக, இந்த நம்பருக்கு பதிலாக, இந்த கான்ஸ்டண்ட்டாக இப்படி டேரெக்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக நான் இங்கே வந்து லிமிட் அப்படின்னே கொடுத்துட்றேன். ஓகே, ஆக்சுவலாக இங்கே டேரெக்டாக நம்ம அசைன் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து வேரியபிளாக வைக்கணும்னு அவசியம் இல்லை, கான்ஸ்டண்ட்டாக கூட வச்சுக்கலாம். நான் இப்போ சும்மா டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ். ஸோ இப்போ ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் மாறக்கூடாது, சேம் அவுட்புட் தான் வருது. ஓகே ஃபைன். இப்போ நம்ம இதை வந்து நம்ம பிக் இன்ட்டாக எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பக்கத்தில் n போட்டு சேவ் பண்ணணும். ஓகேவா, அந்த நம்பர் ஃபுல்லாக அப்படியே என்டர் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு லோவர் கேஸ் என், ஒரு ஸ்மால் லெட்டர் n என்டர் பண்ணீங்க அப்படின்னா இதை பிக் இன்ட்டாக சேவ் பண்ணிவிடும். அண்ட் ஒரு ரூல் இருக்குது, பிக் இன்ட்டோட வேற ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணணும்னா அந்த நம்பரும் பிக் இன்ட்டாக இருக்கணும். இப்போ இந்த ஜென்ரலாக இப்போ இந்த 1 அப்படின்னா அது வந்து சாதாரண நம்பர் டைப்பு. ஆனால் நம்ம பிக் இன்ட்டோட ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் பிக் இன்ட்டாக தான் இருக்கணுங்கிறதுக்காக இதுக்கு பக்கத்துலேயும் நான் வந்து n அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா 2 3 4ன்னு சொல்லி கரெக்டாக ஆட் ஆகிருக்கு. அண்ட் பக்கத்தில் n வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த வர்ற ஆன்சரும் பிக் இன்ட் அப்படின்னு சொல்கிறதுக்காக பக்கத்தில் n வருது. ஓகேவா, ஸோ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் லிமிட்டை தாண்டி நம்ம போகிறோம், இல்லை லிமிட்டை தாண்டி நிறைய நம்பர் பெரிய நம்பராக வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் அதை பிக் இன்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது பெட்டர். அண்ட் இன்னொரு விஷயம் நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, பிக் இன்ட்டோட தான் நம்ம ஆட் பண்ணணும், பிக் இன்ட்டோட தான் சப்ட்ராக்ட் பண்ணணும், நார்மலான நம்பரோட பண்ணக்கூடாது. அதுக்காக நான் இதையும் வந்து பிக் இன்ட்டாக போட்டிருக்கேன். இப்போ இது ஆக்சுவலாக பிக் இன்ட் தானா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். console.logல டைப் ஆஃப் யூஸ் பண்ணலாம். ஸோ டைப் ஆஃபில் போயிட்டு நான் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, லிமிட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா பிக் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சொல்லிடுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பிக் இன்ட் டேட்டா டைப். அண்ட் இதில் எதனால் இது வந்துருச்சு அண்ட் எப்படி இதோட ஒரு பிக் இன்ட்டோட இன்னொரு பிக் இன்ட் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிக் இன்ட் அப்படிங்கிறது வந்து மாடர்ன் ப்ரௌசர்ஸ் எல்லாத்துலேயுமே ரன் ஆகும். ஸோ நீங்கள் க்ரோம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபயர்ஃபாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் ரன் ஆகும், எட்ஜில் கூட ரன் ஆகும். ஆனால் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் மட்டும் ரன் ஆகாது. ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் மேபி பழைய காலத்து ஓஎஸ் யாராவது இன்னும் இருந்தாங்க, அவங்க இன்னும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் மட்டும் இந்த பிக் இன்ட் வந்து ரன் ஆகாது. ஓகே, ஸோ இதுதான் பிக் இன்ட். உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு சின்ன ட்ரிவியா கொஸ்டின் நீங்கள் ட்ரை அவுட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து ஒரே பெரிய நம்பராக எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படிங்கிறத சேர்த்து ஒரே நம்பராக எழுத போகிறீங்க. அதை நான் எழுதி காமிக்கணும் அவசியம் இல்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை வந்து நீங்கள் பிக் இன்ட்டாக சேவ் பண்ண போகிறீங்க. அண்ட் அந்த வேரியபிளோட பேர் வந்து பெரிய நம்பர். ஓகே, பெரிய நம்பர் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் இந்த 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் சேர்த்தாப்பில் ஒரு நம்பராக எழுதி அதை பிக் இன்ட்டாக சேவ் பண்ணிவிட்டு அதோட 2024 இந்த இயரை ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இதுக்கான கோட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா டைப் பார்க்க போகிறோம், அதாவது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.